ஸ்கேன் எடுத்த பிறகு தான் தெரியுது அந்த எலும்பு உடைஞ்சிருக்குது அவருக்கு. அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போயிட்டு எங்கே இவர் சேகர் அப்படின்னு நான் வந்து தேடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இருக்கிறாரு இருக்கிறாரு டாக்டருங்க. எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தானே எனக்கும். 3 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அவரை காட்ட மாட்டேன்றீங்க. 3 நாளாக காட்ட மாட்டேன்றாங்க. நான் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஐசி வார்டு வாசலில் உட்காந்துட்டுக்கிறேன். உள்ளே விட மாட்டேன்றாங்க என்னை. எங்கே இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு சொல்லணே எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலே கத்த ஆரம்பிச்சிட்டேன். இது போல் பண்ணிங்கன்னா கஷ்டம், எனக்கு கொஞ்சம் குரல் அதிகங்க எனக்கு அப்படின்னு வந்து வாங்க நீங்கள் வந்து கத்தாதீங்க, ஹாஸ்பிட்டலெல்லாம் பேஷண்ட்லாம் பயப்படுறாங்க அப்படின்னவங்க நேராக ஐசி வார்டு கூட்டின்னு போனாக்கா படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன கண்ணான்னு தான் நான் கூப்பிடுவேன் அவரை. என்ன கண்ணா ஆச்சுனாக்கா, இல்லைப்பா தெரியல என்ன நடந்ததுன்னு எனக்கு, இந்த திரும்ப தூக்கின்னு வந்து இங்கே போட்டானுங்க அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, நான் திரும்ப நர்ஸு கேட்குறேன், என்ன இல்லைங்க விழுந்துட்டாரு. ஏங்க விழுந்தா நீங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கணுமா, இல்லை நீங்கள் ஐசி வார்டில் தூக்கின்னு போய் போடுவீங்களா நீங்கள் கேட்டு திரும்பனாக்கா, இல்லை நாங்கள் மருந்து கொடுக்குறோம், மருந்து கொடுங்க மாத்திரை கொடுங்க, அவர் விழுந்தாரு, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் இல்லைங்க. 3 நாளாக காட்டவும் இல்லை. 3 நாளாக காட்டல எனக்கு ஹாஸ்பிட்டலில். அப்போவும் சொல்கிறேன் நான், ஏங்க நான் இப்படி இருக்கிறேன்னு பார்க்காதீங்க பைத்தியக்காட்சி போல், நான் கொஞ்சம் இதுங்க, நான் கொஞ்சம் என்னன்றது கொஞ்சம் பாருங்கன்னொடனே அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் வந்து அவரை காட்டிட்டு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அவரை வந்து ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அவன் வண்டியில் தள்ளு வண்டியில் எடுத்துன்னு வந்து ஸ்கேன் எடுத்த பிறகு தான் தெரியுது அந்த எலும்பு உடைஞ்சிருக்குது அவருக்கு.